Powered by Kingston Technologies. Our services and sales, computer, CCTV, and RO. ஆனால் நான் நினைத்திருந்தால் இந்த குழந்தையை கொன்றுவிட்டு நகைகளை திருடி சென்றிருக்க முடியும். அதனால் குழந்தைக்கு பதில் நகைகளை எடுத்துக்கொள்கிறேன். நீ அப்படி செய்யாமல் இருந்தது உனக்கும் நல்லது. இந்த நகைகள் இல்லாமல் சென்றால் என்மேல் உள்ள மரியாதை போய்விடும். இதற்கு பதில் உனக்கு வேறே ஒன்று தருகிறேன். ஆனால் இப்போது இல்லை, நாளை தருகிறேன், என்னை நம்பு. எனக்கும் நகை இல்லாமல் போனால் மரியாதை இல்லை. கண்டிப்பாக நாளை நகை வேண்டும். நம்புகிறேன். ஆனால் நகைக்கு பதில் நகை மட்டுமே. உன்னை நம்புகிறேன். நாளை அந்த மரத்திற்கு கீழே சந்திப்போம். திரும்பி வந்த ஆசை கண்ணனை திருடர்களின் தலைவன் அடி அடி என அடித்தான். மற்ற கொள்ளையர்களை ஏவி அடிக்க சொன்னான். ஏனெனில் சாத்துப்பன் நடந்ததை கூறிவிட்டான். ஏன் அடிக்கிறாய்? அவன் நம்முடைய ஆள்தானே என்றான் சாத்தப்பன். கிஷோர் பளாரென்று ஒரு அடி விட்டான். சாத்தப்பன் கதிகலங்கி போனான். ஒரு குழந்தையை இங்கு கூட்டி வந்து திரும்ப கொண்டு போய் விட்டிருக்கிறான். அந்த குழந்தை நம் இருப்பிடத்தை காட்டிக் கொடுத்தால் நாம் ஜெயிலுக்கு செல்ல வேண்டும். இதே தப்பை யாரும் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அடி என சொன்னான் கொள்ளையர் கூட்டத் தலைவன் கிஷோர். அடி வாங்கிய கோபத்தில் ஆசை கண்ணன் ஏதும் முட்டாள்தரமாக காவலர்களிடம் தன்னை காட்டிக் கொடுத்துவிடக்கூடும் என்று எண்ணினான் கிஷோர். சந்திரனும் அவன் நண்பர்களும் அமைதியாக இருந்தனர். சந்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான். நாம் இனிமேல் இவர்களுடன் இருக்கக்கூடாது. இப்படியே விட்டால் ஆசையை கொன்றுவிடுவார்கள். ஆசை கண்ணனை காப்பாற்றி தப்பிவிட வேண்டும் என்று திட்டமிட்டனர். ஆனால் மறந்து கூட கொள்ளையடித்த பொருட்களை எடுக்க வேண்டாம். ஏனெனில் திருடர்களிடமே திருடினால் நம்மை கொலை செய்யவும் வாய்ப்பிருக்கிறது. ஒருவேளை நம்மை பிடித்தால் கூட நம்மை மன்னிக்க வாய்ப்பிருக்கும் என்றான். அதனால் மற்ற கொள்ளையாட்கள் அசந்து தூங்கும் வரை காத்திருக்க முடிவு செய்தனர். எல்லாரும் தூங்கிய பின் ஆசை கண்ணனை கட்டிய கயிற்றை அவிழ்த்து ஐவரும் தப்பிக்க, ஆனால் ஆசையால் நடக்க முடியவில்லை. அவனை தூக்கிக் கொண்டு அந்த மலையில் இருந்து இறங்கி வந்தனர். ஆசையை தூக்கி வந்து அழுப்பாக ஆனார்கள். இப்போ எங்க போறோண்டா? மற்ற நண்பர்கள் எல்லாரும் தெரியவில்லை என்றனர். அந்த பெரிய மரத்தின் கீழே கொண்டு போங்க. நண்பர்கள் எதுக்கு என கேட்டனர். பணம் எதுவும் இருக்கிறதா என கேட்டான் ஆசை. இல்லை என்றனர். பணத்துக்காக ஒரு சின்ன வேலை. இங்கு சில நேரம் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருப்போம். விடிந்ததும் அழகு செழியன் வந்தார். ஆசையை பார்த்தும் வேகமாக வந்து, யார் உன்னை இப்படி அடித்தது என்றான். எங்க நீ வரமாட்டாய் என்று நினைத்தேன். அது சரி, நேற்று என் மேல் நம்பிக்கை இருந்தது, இன்று நம்பிக்கை இல்லையா? நான் யாரையும் நம்பியது கிடையாது, என் நண்பர்களைத் தவிர. நேற்று அந்த குழந்தையை உயிரோடு உரியவரிடம் சேர்க்க வேண்டும் என நினைத்தேன், அவ்வளவுதான். சரி வா, என் வீட்டுக்கு போகலாம். என்னுடைய நகைகளை கொடு, நான் செல்கிறேன். நகையெல்லாம் இல்லை. என்ன விளையாடுகிறாயா? இப்போது இல்லை, நீ என்னுடன் வந்தால் தருகிறேன். அப்புறம் இவர்களும் தான். சரி, வருகிறோம். ஆனால் இந்த திருடர்களை உன் வீட்டுக்கு அழைத்து போகும் ஆவல்தான் ஏன் என்று புரியவில்லை. தன் மனைவி யாழினியை அறிமுகம் செய்தான் அழகு செழியன். இவனை பார்த்துக்கொள், இவர்கள் என் நண்பர்கள். வழிப்பறி கொள்ளையர் பணத்துக்காக இவனை சரம் மாறியா அடித்துவிட்டு சென்றனர். உங்களுக்கு பொய் கூட சொல்லத் தெரியவில்லை. அதுதான் இவர்கள் யார் என்று முகத்திலே எழுதி ஒட்டி இருக்கிறதே. டே, இருக்கிற வர ஒழுங்காக இருந்துட்டு போகணுண்டா, இல்ல பிஞ்சு போயிரும், பிஞ்சு என்று விளக்குமாறை எடுத்தாள யாழினி. வீட்டை பெருக்குகிறது மாதிரி பாவலா காண்பித்துவிட்டு ஆசை கண்ணனுக்கு கட்டு போட்டு கொண்டிருந்தாள். சந்திரனும் அவன் நண்பர்களும் வீட்டை விட்டு வெளியே வந்தன. நீங்க அக்காவிடம் மாட்டிக்கிட்டீங்கன்னு, அவங்க உங்க கூட இருக்க வேண்டிய ஆளே இல்ல, எங்க கூட்டத்தில் தலைவியாக இருக்க வேண்டியது என்று அழகு செழியனிடம் சொன்னார்கள். எடு செருப்ப நாயே, நான் என்ன உங்க திருட்டு கூட்டத்தின் தலைவியாடா என்று கூறினாள். வெளியே செருப்பு வந்து விழுந்தது. பங்காளி, நீங்க பேசியது எனக்கு கூட கேட்கவில்லை. ஆனால் அக்காவிற்கு கேட்டுருச்சு. அக்காவிற்கு பாம்பு காது என பேசி சிரித்தனர். சில நாளில் ஆசை கண்ணனுக்கு உடல் சரியானது. நாங்கள் கிளம்புகிறோம். எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுப்பீர்களா இல்லையா? கிண்டலாடு கேட்டான். தருகிறேன். வெளியே போய் என்ன செய்ய போகிறீர்கள்? எனக்கு ஒரு தம்பி இருக்கிறான். அவனை கூட்டிக் கொண்டு வேறு எங்காவது போய் திருடி வாழப் போறோம்.
நீ ஏன் திருடப் போகிறாய்? அண்ணன் நான் இருக்கும்போது அதை தானே கேட்க வந்தீர்கள். சரியா? அது இல்லடா, நாயை கூட்டு வந்து நடு வீட்டில் வைத்தாலும் புரியுதண்ணே. ஆனா எங்களுக்கு வேற தொழில் தெரியாது. 5 வளையாதது 50 எப்படி வளையும்? திருடர்களாகத்தான் வாழப்போகிறீர்கள் என்றால் நான் ஒரு வழி சொல்கிறேன். அதில் திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் திருடனாக வாழலாம். நான் சொல்லும் வழியில் நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். அந்த முறையை உங்களில் ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்லித் தருவேன். இது உங்களை பிரிப்பதற்காக சொல்லவில்லை. அந்த சூட்சுமம் ஒரு ஆளுக்கு மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும். எல்லாரும் ஒன்றிணைந்து சரி என்று முடிவெடுத்தனர். அந்த ரகசிய சூட்சுமத்தை சந்திரனுக்கு சொல்லித்தர முடிவு செய்தார் அழகுச்செழியன். மற்றவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஒரு குண்டுமணி தங்கத்தை கையில் கொடுத்தான். இது சாதாரண தங்கம் அல்ல. இதை கவனமாக வைத்துக்கொள், தொலைத்து விடாதே. நீ நல்ல விவரமான ஆளுதான். அதுக்காகத்தான் உன்னை தேர்வு செய்தேன். ஆனாலும் பத்திரம். நரகத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அங்குதான் இந்த தங்கம் அழைத்து செல்லும். அதேபோல் அங்கிருந்து திரும்பி வந்து விட்டால் நீங்கள் சொர்க்கத்தில் வாழ்வீர்கள். நரகத்திற்கு சென்று எப்படி வருவது என்று சொல்கிறேன். கவனமாக கேட்டு நினைவில் வைத்துக்கொள். நரகம் செல்வதற்கு இரவை தேர்ந்தெடுக்கவும். எத்தனை பேர் போகணும் என முடிவெடுத்து எத்தனை ஆயுதம் தேவையோ எடுத்து நான் கொடுத்த குண்டு மணித்தங்கத்தை உன் உடம்பில் படுகிற மாதிரி வைத்துக்கொண்டு எல்லாரும் அதில் தூங்க வேண்டும். காலையில் நரகத்தில் விழிப்பீர்கள். அங்கு உங்கள் படுக்கையும் ஆயுதமும் இருக்கும். இருள் சூழும் வரை உங்களுக்கு நேரம் இருக்கும். எங்கெல்லாம் ஆயுதங்களை அமைக்க வேண்டுமோ அங்கெல்லாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். திடீரென அனல் அரக்கன் வருவான். அவனை காலை வரை சமாளிக்க வேண்டும். அவ்வளவே உங்கள் வேலை. அதே படுக்கையில் மறுநாள் காலை தூங்க வேண்டும். அப்படி தூங்கிவிட்டால் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அன்று காலை தூங்க முடியாமல் போனால் மாலை மீண்டும் அனல் அரக்கனை சமாளிக்க வேண்டும். அவனை சமாளிக்க முடியாமல் போனால் நரகம்தான். சரி, அங்கு என்ன இருக்கும் மற்றும் அங்கு திரும்ப திரும்ப போகலாமா என்று சந்திரன் கேட்டான். அங்கு தங்கம் கொத்து கொத்தாக இருக்கும். அங்கு சென்றவர்கள் திரும்ப அங்கே செல்ல நினைக்க மாட்டார்கள். சரி, அங்கிருந்து திரும்ப வர வேறு வழி இருக்கிறதா என சந்திரன் கேட்டான். இல்லவே இல்லை. நீங்கள் எல்லாரும் மறுநாள் காலை முழுவதும் தூங்கவில்லை எனில் கண்டிப்பாக அனல் அரக்கன் உங்கள் இரத்தத்தை உறிஞ்சி குடித்து விடுவான். ஒரு முக்கியமான விஷயம், அங்கிருந்து வந்த தங்கத்தை உருக்கி பின்னர் விற்றுக்கொள்ளவும். தங்கத்தை உருக்கிய பின்னர் அந்த தங்கத்தின் மீது இருந்த சாபம் நீங்கும். இல்லையேல் அந்த தங்கத்தை தொட்டுக்கொண்டு தூங்குபவர்கள் அனைவரும் அனல் அரக்கன் உலகிற்கு செல்வார்கள் என கண்டிப்பாக எச்சரித்தார். அழகுச்செழியன் சொன்னது அனைத்தையும் மனதில் பதிய வைத்து சந்திரனும் அவன் நண்பர்களும் ஆசைக்கண்ணனின் தம்பி ஊருக்கு சென்றனர். அங்கு ஆசைக்கண்ணனின் தம்பி ஆனந்தை சந்தித்தனர். மார்த்தாண்டமும் செல்வமும் ஒன்றாக அழகுச்செழியன் கூறியதை சந்திரனிடம் கேட்டனர். சந்திரனோ, நான் அதை கூறினால் அது நமக்குத்தான் ஆபத்து என்றான். அப்படியே எல்லாருக்கும் சலசலப்பாகிற்று. நிறுத்துங்கள், நாம் நரகத்திற்கு சென்று அங்கிருக்கும் தங்கத்தை எடுத்து வர வேண்டும் என்றான். இன்று இரவு போகலாம், ஆயுதங்களை தயார் செய்யவும். அன்றிரவு அனைவரும் தயாராக இருந்தார்கள், ஆசைக்கண்ணனின் தம்பியையும் சேர்த்து. ஆனால் ஆனந்திற்கு திருட்டு அடிதடி எல்லாம் தெரியாது. அப்போது எல்லாரும் சேர்ந்து பெரிய படுக்கை விரித்து ஆயுதங்களை படுக்கையில் வைத்து தூங்க முடிவெடுத்தனர். ஆனால் தூங்க முடியாமல் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அப்படியே ஒவ்வொரு ஆளாக தூங்கினர். கடைசியாக சந்திரன் அந்த தங்கமணியை காதில் சொருகி தூங்கினான். அனைவரும் காலையில் அந்த நரக உலகத்தில் விழித்தனர். எல்லாரும் எழுந்து பார்த்தால் அங்கே சுற்றி மலை, எதிரெதிராக 2 சிறிய சூரியன்கள் உதித்து இருந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கருகிய மரங்களும் காய்ந்த சருகுகளும் இருந்து. இதை பார்த்து அனைவரும் ஏமாற்றமான மனநிலை. அழகுச்செழியனை திட்டக்கூட செய்தனர். ஆனால் சந்திரனும் ஆசைக்கண்ணனும் ஆயுதங்களையும் அங்கங்கே பதுக்கி அமைத்து வைத்தனர். மலையின் இரு பக்கங்களிலும் சூரியன்கள் மறையத் தொடங்கியது. அப்போது காற்றில் மெல்லிய புல்லாங்குழலோசை கேட்டது. உடனே அனைவரும் அந்த பள்ளத்தில் சுற்றி மலையை பார்த்தவாறு நின்றனர். சூரியன்கள் மறைந்ததும் காற்று சூறாவளியாக மாறியது. அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கருப்பு எலும்புக்கூடு ஒன்று வந்து ஆனந்திற்கு பக்கம் வந்து நடனமாடியது. அவன் முகத்தை பிடித்து பார்த்தது. ஆனந்த் பயத்தில் ஒரு வாளை எடுத்து வீசினான்.
அந்த உருவத்தை வெட்டியவுடன் தங்க பாசிகளாக கொட்டியது. உடனே அந்த அனல் அரக்கனின் பச்சை நிறத்தில் இருந்த கண்கள் சிவப்பு நிறத்தில் மாறியது. ஆனந்தை ஒரு அடி அடித்தது. அவன் காது பீந்து போனது. அவன் அலறினான். அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். எல்லாரும் ஒன்றிணைந்து அந்த அனல் அரக்கனை சரமாரியாக வெட்டி விளையாடினார். வெட்ட வெட்ட தங்கம் கொட்டியது. ஆனாலும் அந்த அனல் அரக்கனுக்கு ஒண்ணுமே ஆகவில்லை. அதுவும் திரும்ப திரும்ப தாக்கியது. அவர்களுக்கு உடலில் பல காயங்கள் ஆனது. ஆனாலும் அவர்களுக்கு தங்கத்தின் மீதான ஆசையால் அந்த அடிகளை வாங்கிக் கொண்டார்கள். அந்த இரவு அவர்களுக்கு இரத்த இரவு. விடிந்ததும் அவர்களுக்கு பேரானந்தம், எதையோ சாதித்த மகிழ்ச்சி. காலையில் அந்த அனல் அரக்கன் காற்றில் கரைந்து போனான். அவர்கள் அந்த தங்கத்தை அள்ளி அவர்கள் படுக்கையில் கொட்டினார்கள். இன்னும் நிறைய தங்கம் இருக்க படுக்கையில் இடம் இருக்காது என பாதி தங்கத்தை விட்டுவிட்டு அந்த படுக்கையில் தூங்கினார்கள். அவர்கள் வீட்டில் விழித்தனர். அங்கு ஒரு அதிசயம் நடந்தது. ஆம், அவர்கள் எடுக்காமல் விட்ட தங்கங்களும் அவர்கள் அறையை சுற்றி கிடந்தது. அவர்கள் அனைவருக்கும் பல மடங்கு மகிழ்ச்சி. ஆனந்திற்கு மட்டும் பயம் போகவில்லை. எல்லாரும் மருத்துவமனைக்கு சென்று உடலை சரி செய்து கொண்டனர். அப்புறம் தங்கத்தை கட்டிகளாக மாற்றம் செய்து விற்றனர். பிறகு அவர்கள் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கிக் கொண்டு அழகு செழியனை பார்க்கச் சென்றனர். அழகு செழியன் அதை வாங்க மறுத்துவிட்டார். ஒரு புகைப்பட கேமராவும் கொண்டு சென்றனர். அதை வைத்து புகைப்படங்கள் பிடித்துக் கொண்டனர். அந்த நாள் அவர்களுக்கு கொண்டாட்டமாக இருந்தது. சில நாள் கழித்து ஆனந்திற்கு மட்டும் ஒரு நகைக்கடை வைத்து கொடுத்துவிட்டு இவர்கள் தங்க நரகத்திற்கு சென்று வருவார்கள். அப்போதுதான் அந்த 500 ஏக்கர் நிலத்தில் சாம்ராஜ்யத்தை கட்டினார்கள். ஒரு நாள் பழைய கொள்ளை கூட்டத்தின் தலைவன் கிஷோர் இவர்கள் நால்வரையும் பிடித்து எப்படி எல்லாரும் பணக்காரர்களாக மாறினர் என்று மிரட்டி கேட்டான். வேறு வழியின்றி சந்திரன் அனைத்தையும் சொன்னான். ஒரு தங்க மணியும் கொடுத்து வந்து விட்டார்கள். டைரி முடிந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கடைசி வேட்டை. இதற்கப்புறம் நாம் வேட்டைக்கு வரப்போவதில்லை என முடிவு செய்தனர். அன்றுதான் அவர்களுக்கு கடைசி நாள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அன்றே அவர்கள் எல்லோரையும் அனல் அரக்கன் கொன்று தீர்த்தான்.